ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட ஜீ தமிழில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க ஒரு சீரியல் தான் மௌனம் பேசியதே. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ரீசெண்டாக தான் அந்த சீரியல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த சீரியலில் ஹீரோயின் கேரக்டர் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா, நம்மளோட ஜோவிதா. அவங்க வந்து ரீசெண்டாக அந்த சீரியலை விட்டு விலகியிருந்தாங்க. அதுக்கு ஒரு ரீசனும் சொல்லியிருந்தாங்க. அந்த ஹீரோயின் கேரக்டர் வந்து டோட்டலாக நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் ஆகுது. அது வந்து எனக்கு பிடிக்கல, என்னோட கெரியருக்கு வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சீரியலை விட்டு விலகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்துட்டு சீரியலை விட்டு விலகிட்டாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். இந்த கேரக்டரில் யார் வரப்போகிறா அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி அந்த ஒரு ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷனாக என்ன அப்படின்னா, அஃபிஷியலான ஒரு ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நம்மளோட ஜீ தமிழ். அந்த கேரக்டர், அதாவது நம்மளோட ஜோவிதா பண்ணிகிட்டு இருந்த மௌனம் பேசியது சீரியலில் நடிச்சிட்டு இருந்த அந்த கேரக்டருக்கு புதுசாக ஒரு நியூ என்ட்ரி அவங்களோட கேரக்டரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி வந்திருக்காங்க. பார்த்த உடனே பயங்கர ஷாக்கு. ஏன்னா ஹீரோயின் மட்டும் ஒரு சீரியலில் ஒருத்தவங்க தான் நடித்து இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஃபவுசி இவங்க வந்து ஆல்ரெடி நம்மளோட ஜீல வந்து இந்திரா அப்படிங்கிற சீரியல் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக வந்து தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரமோவுமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புது சீரியலோட ப்ரமோவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டைம் வந்து மௌனம் பேசியது சீரியலில் ஹீரோயினாக என்ட்ரி கொடுக்குறாங்களே, என்னடா இது ஒரே குழப்பமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே இந்த குழப்பம் இருக்குது. எப்படி ஒரே டைமில் 2 சீரியல் பண்ண முடியும் ஹீரோயினா அப்படிங்கிறது. ஒருவேளை இந்த சீரியல் வந்து கொஞ்ச நாளைக்கு ஹீரோயினை போட்டு முடிச்சிடலாம் அப்படி ஏதாவது டிசைட் பண்ணி போட்டிருக்காங்களா, இல்லை 2 சீரியலுமே எடுக்கலாம் அப்படி, இல்லை புது சீரியலில் ஹீரோயின் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது தாட் இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் இப்போ வரைக்குமே அந்த புது சீரியலோட ப்ரமோவும் வந்து எடுக்கலை. இவங்கள ஹீரோயினாக பேஸ் பண்ணி வந்த அந்த ப்ரமோ இப்போ வரைக்குமே இருந்துட்டு தான் இருக்குது ஜியோட அஃபிஷியலான பேஜில். இந்த குழப்பம் ரொம்பவே பெருசாக இருக்குது. பாப்போம், வெயிட் பண்ணி என்ன அப்படின்ட்டு. உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்.